ரைட் பை. ஸோ இஎம்ஐயோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். ரைட்டா? இதில் ஆல்மோஸ்ட் கான்செப்ட் 95% முடிச்சாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் மீதி இருக்கிறது எடி கரண்ட் மட்டும்தான் பேசணும். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நீட் ஃபிசிக்ஸில் 2025 அண்ணாக்கெல்லாம் எழுதுனாங்க இல்லையா, அதில் என்ன சம் கேட்டாங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் காலையில். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு இண்டக்டர், இங்க ஒரு பேட்டரி, இங்க ஒரு ரெசிஸ்டர், இந்த இடம் பி, இந்த இடம் ஏ. ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பினா விஏ மைனஸ் விபி. இந்த கொஸ்டின் எங்க சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிர்ச்சாஃபோட செகண்ட் லால ஓப்பன் சர்க்கியூட்ல சொல்லி கொடுத்தேன். அப்ப வெறும் பேட்டரியும் ரெசிஸ்டார் வச்சு தான் சொல்லி கொடுத்தேன். இப்பதானே நீங்க இண்டக்டர் படிக்கிறீங்க. ரொம்ப ஈஸியான சம்பை. இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. போகக்கூடிய கரண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 2 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. ஐயோட வேல்யூ 2 ஆம்பியர், மறந்துடாத. ஐயோட வேல்யூ 2 ஆம்பியர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட வேல்யூ 5 வோல்ட், இந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ 2 ஓம். ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரண்டோட டைரக்ஷன் அவங்களே சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன். ரைட்டா? ஒரே நிமிஷம். ரோஹித் குட் ஈவினிங் மேம். மார்சிலின் குட் ஈவினிங் மேம். ஹர்திகா குட் ஈவினிங் மேம். மார்சிலின் கேக்குதா? ரோஹித் ஓகே சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் ஈவினிங். இப்போ இந்த சம்மை எப்படி சார் சால்வ் பண்றது? 2025 நீட் சம்னு சொல்லி கொடுத்தேன். பை இந்த சம்மை சால்வ், இது ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்கு, விஏ மைனஸ் விபி. இப்போ நம்ம எப்படி கற்றுக் கொடுத்தோம்? நம்ம ஒரு டைரக்ஷன் போடணும். இது நம்மளோட டைரக்ஷன். மேலே போட்டிருக்கல, அது என்னோட டைரக்ஷன். இந்த இடம் விஏ, ஃபர்ஸ்ட் விஏ எழுதும். இங்க ஒரு இஎம்எஃப் டிராப் ஆகும்ல, ஏன் இண்டக்டர்னாலே மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. ஞாபகம் வந்துருச்சா? என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப மைனஸ் இங்க டிராப் ஆகிறது இ. ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்குமே? கிர்ச்சாஃபோட செகண்ட் லாவில் சொல்லி கொடுத்தேன். நம்ம என்னோட டைரக்ஷன், நான் மேலே போறேன், என் சைக்கிள் எடுத்து நான் மேலே போறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே போறேன். கரண்டோட டைரக்ஷனும் என்னோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். அப்ப இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் மைனஸ் சி. செல்லை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல புகுந்து மைனஸ் வழியா வெளில வரேன் நான். இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன் என்னோட டைரக்ஷன், பிளஸ் வழியா உள்ள புகுந்து மைனஸ் வழியா வெளில வருது, -5. போகக்கூடிய கரண்ட் 2 ஆம்பியர். என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன், மைனஸ் ஐஆர் I2 R2 ஈக்குவல் டு விபி. இப்படி கத்து கொடுத்தனா? அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கொஸ்டின்ல டிஐ பை டிடி வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப், கரண்டோட இன்க்ரீசிங் அட் த ரேட் 1 ஆம்பியர் பெர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த ஈக்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். இ ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. குழப்பிக்காத, எல்லாருமே இந்த தப்பு பண்ணுவீங்க. இந்த இடத்துல இந்த மைனஸ் என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு மேத்தமேட்டிக்கல் சைன் கிடையாது, அப்போஸ். ஆப்போசிட்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்றதுக்கு தான். அதனால அந்த மைனஸ் நம்ம இங்க கொண்டு வர வேண்டாம். எல்லோட வேல்யூ டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க, 1 ஹென்றி. அப்ப எல்லோட வேல்யூ 1 ஹென்றி, டிஐ பை டிடி 1, ஆன்சர் 1. அப்ப விஏ மைனஸ் இந்த ஈக்கு பதிலா 1, -5 -4 ஈக்குவல் டு விபி. விஏ -10 ஈக்குவல் டு விபி. அப்ப பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் இஸ் +10. ஆப்ஷன்ல 8 இருக்கு. நிறைய அந்த பசங்க 8 டிக் பண்ணியிருக்காங்க, 10 டிக் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த தப்பு நடக்குது? இங்க நீங்க வோல்டேஜோட மேக்னெட்டியூட மட்டும்தான் பார்க்கணும். இ என்ன பண்ணக்கூடாது? அந்த மேத்தமேட்டிக்கல் சைன் கிடையாது, இது அப்போஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ விஏ சேம் டிரெக்ஷனால மைனஸ், இங்க டிராப் ஆகிற வோல்டேஜ் இ. செல்லில் பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல போனா -5 வோல்ட். கரண்டோட ரெசிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ். அதுக்கு தான் படிச்சு சொன்னேன் கிர்ச்சாஃப்ல கிளாஸ் அவ்வளோ நல்லா பாருங்கன்ட்டு. நான் க்ளோஸும் சொல்லி கொடுத்தேன், ஓப்பனும் சொல்லி கொடுத்தேன். அங்க சொல்லி தரும்போது செல்லையும் ரெசிஸ்டாரையும் மட்டும் வச்சு தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இண்டக்டாரையும் வச்சு இந்த லெசன் நம்ம கத்துக்கணும். ரைட்டா? இதே மாதிரி சம்மு இன்னும் பீரியட் நிறைய வருது. ஒவ்வொன்றா சால்வ் பண்ண புரியும்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றதுனால இதை இப்போ போட்டு காமிச்சு. இப்போ விஏ மைனஸ் விபின்றது +10 ஆப்ஷனு அங்கே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பியா இருக்கும். கற்றுக்கலாம். அதில் சொல்யூஷனில் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நீ அதை பற்றி யோசிக்காது. இந்த மெத்தட் உனக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைரக்ஷன் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ளஸ். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னைக்கு பேசுகிற சம்புலார் என்ட்ரு ஆகிடும். இது ஒரு டைம் திரும்ப சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோ. பக்கத்தில் ரஃப் நோட் வச்சுக்கோ. டக்குன்னு பதில் சொல்லுங்க. எஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். சரி, இதெல்லாம் கேட்பாங்களா? கேட்கலனாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. எஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வெபர் அப்ப இதே சிஜிஎஸ் யூனிட்டா இருந்ததுன்னா மேக்ஸ்வெல், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் எஸ்ஐ தான் வெபர், சிஜிஎஸ் வந்து மேக்ஸ்வெல். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். 1 வெபர் வேணும்னா 10⁻+8 மேக்ஸ்வெல். அது எப்படி மறந்தேன்னு தெரில. கிளாஸில் நான் இதை டீச் பண்ணவே இல்லை. எப்படியோ அதை நான் மறந்துட்டேன், சாரி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வெபரு எஸ்ஐ யூனிட்டு, சிஜிஎஸ் மேக்ஸ்வெல். எப்பயுமே அங்கே போடும் இல்லையா, 1 டெஸ்லா = 10⁻+4 காஸ். அது மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. அப்போ இங்கேயும் அது மாதிரி நான் சொல்லியிருக்கணும்ல, நீயும் கேட்கல, நானும் சொல்ல மறந்துட்டேன். வெபர் வந்து எஸ்ஐ சார், மேக்ஸ்வெல் வந்து சிஜிஎஸ்ன்னு சொன்னீங்க. மேக்ஸ்வெல் கூட சொல்லி கொடுத்தேன், ஆனால் 2 பேருக்கு ரிலேஷன் சொல்ல மறந்துட்டேன். 1 வெபர் வந்து 10⁻8 மேக்ஸ்வெல்னு தெரிஞ்சுக்கோ. 1 மேக்ஸ்வெல் வந்து 10⁻−8 வெபர்னு புரிஞ்சுக்கணும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஒரு சின்ன கொஸ்டின்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்களேன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பேச வேண்டியது ஆங்கிள். தெரியலனா ஸ்டாப் பண்ணிடு. சார் தெரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. எல்லாரும் டேட்டா எடுங்க. எல்லா நோட்டும் இங்கே ஓப்பனில் இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 2ன்னு போட்டிருக்கணும். டேட்டா எடுத்துருக்கணும். ஃபார்முலா எழுதிருக்கணும். என் கூடவே வேலை செய்யணும். சால்வ் பண்ணுறது அப்புறமா சால்வ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. ஏரியா ஆஃப் த காயில் 0.01 மீட்டர் ஸ்கொயர். 0.01 எப்படி எழுதலாம்? 1 × 10⁻−2 மீட்டர் ஸ்கொயர் எழுதலாமா? நான் பல முறை வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் தப்பு பண்ணிடுவேன்ட்டு நிறைய முறை சொன்னேன். என்னால் இந்த 0.0 வச்சு மல்டிப்ளை எல்லாம் பண்ண முடியாது. அதனால நான் எப்பவுமே அது முழு நம்பராக மாற்றிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி பவரை சால்வ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உனக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சால்வ் பண்ணுறது. 1 × 10⁻−2 placed perpendicular to the uniform magnetic field of 10⁻3 Weber. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபீல்டுனா பீன் தெரியும், 10⁻3 ஏரியா இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5 NBA cos θ. உங்ககிட்ட ஒரு கேள்வி. சரிங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கலையே, பரவாயில்ல விட்டுடலாம். பி இருக்கு, ஏ இருக்கு. யாராவது சொல்லுங்க இந்த தீட்டா வேல்யூ எவ்வளோ? 90 டிகிரி. புரியல. 90 டிகிரி. 90 டிகிரி. ஏன் 90? சார் ஏரியாவுக்கும் தீட்டான்றது 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற 90 டிகிரின்றது அணி சொல்ல பதிலா? எஸ் சார். ரைட், அதை அப்படியே ஹோல்ல வச்சுக்கிறேன். வேற ஏதாவது? 0 டிகிரி. 0 டிகிரி. கனிஷ்காவோட 0. ஏன் 0? சார் ஏரியா வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் டு அந்த பிளேனா இருக்கும் சார். பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட். ஒரே நிமிஷம் அனீஸ், நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா, அந்த பெர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை பார்த்துட்டிங்கனாலே 90 டிகிரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நானும் கிளாஸ்லேயே படித்து சொன்னேன். இங்கே பாருங்க, இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர். பிளேன் ஆஃப் த காயில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர். நமக்கு தேவையான ஆங்கிள் இதான் ஏரியா வெக்டார். படித்து சொன்னேன். ஏரியா வெக்டார் தீட்டாவோட வேல்யூ 0. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் தான் நமக்கு ஆங்கிள் வேணும். ஆனால் அவங்களை ஏமாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ஏமாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரியா வெக்டாருக்கு பேரலா இருக்குன்னு அர்த்தம். தீட்டா 0. அப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? BA cos θ, தீட்டாவோட வேல்யூ பர்பெண்டிகுலர்னு போட்டிருக்கு 90. அப்போ 0. ஆப்ஷன் 3 பாருங்க, 0. பசங்க பண்ற தப்பு அதுதான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா தீட்டா 0. பிளேன் ஆஃப் த காயில் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா தீட்டா 90. இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 சம் வரப்போகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க பார்த்து நிதானமா ஆன்சர் சொல்லணும், அழகா ஆன்சர் சொல்லணும். ரைட்டா? அனிஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? தீட்டா எஸ் சார். மற்றவங்க சகனா குட் ஈவினிங் மேம், யமுனா குட் ஈவினிங் மேம்.
ரைட். ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல 0 சார். அப்போ பிஏ சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 பவர் ப்ளஸ் 3 10 பவர் மைனஸ் 2 அப்போ 10 பவர் 1 10 வெபர் 19 போட்டிங்கன்னா ஆப்ஷன் 0 வந்துடும். சரிதா? சம் வந்து ஈஸியான சம் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் தப்பு பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு, மாட்டிக்காது. அப்போது ஆன்சர் வந்து 10 ஃப்ளக்ஸுன்றதுனால வெபர். ஒருவேளை ஆப்ஷனில் காசு எதாவது மாற்றி கொடுத்துருந்தானு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஃபேரடேலா எதை சொல்லுது? இதில் எது ஃபேரடேலா? சார் ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 அவ்வளோதான். படிச்சுக்கிறீங்களா? இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் டக்குன்னு படிச்சு முடிச்சிருங்க. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஞாபகம் இருக்காது? ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டால் ஃபேரடேஸ்லாம். ரைட்டா? ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்த்து முடிச்சிரு. ஒரே நிமிஷம், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறேன். நான் இது எழுதுறதுக்கே இடம் இல்லை பலஃபில். பக்கத்தில் நோட் இருக்கணும். நான் கேட்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். ஒழுங்காக வேலை செய்யணும். ரைட்டா? விளாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. 2 நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்போ அதுக்கான பலன் இந்த 20 கொஷின் கற்றுக்கிறதுல தான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த இஎம்ஐ லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ஷன் தான் பெரிய தலைவலி. அந்த தலைவலியை ரொம்ப அழகாக உடச்சிருக்கும். அப்போ திரும்ப சால்வ் பண்ணும்போது அது இல்லாத நம்ம பண்ணிடலாம். டேட்டா எடுங்க. காயிலோட ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர். Placed magnetic field which changes from 1 Weber per meter square to 4 Weber per meter square. இது யாரு பாரு? இந்த 1 Weber per meter square 4 Weber per meter square அது யாரு? ஃபீல்டா ஃப்ளக்ஸா? வாயை தர. ஃபீல்டு சார். ஃபீல்டு. பா நல்லா கத்துக்குங்க. வெறும் வெபர் மட்டும் இருந்தா ஃப்ளக்ஸ், வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயரா இருந்தா ஃபீல்டு. ஏன்னா உனக்கு தெரியும் ஃபீல்டுக்கு வந்து 5/a படிச்சிருக்க. அதனால வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயரு. அப்ப சேஞ்ச் ஆகுதுன்னா டிபியோட வேல்யூ 3ன்னு படிக்கிறீங்களா? ஏன் சார் 3 போட்டீங்க? ஃபைனல் வந்து 4, இனிஷியல் வந்து 1. இப்ப டிபின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், B2 மைனஸ் B1. நான் டேட்டா எடுக்கிறத ஒழுங்கா பார்த்து ஒழுங்கா கத்துக்கோ. இல்லைன்னா சொதப்பி விட்டுனா வெறும் வெபர் பார்த்து 5 போட்டா ரொம்ப போயிடும். இங்க டைம் எல்லாம் இருக்கு பாரு. டைமோடது 2 செகண்டு. இஎம்எஃப் கேட்குறாங்க. இஎம்எஃப்க்கு என்ன டாபிக்கா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், மைனஸ் ஆஃப் d5/dt தான். இந்த மைனஸை கூட தூக்கிட்டே சுத்தாத. இந்த மைனஸ்க்கான காரணம் அப்போஸ். 5க்கு பதிலா பிஏன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பிஏ. இங்க ஏ கான்ஸ்டன்டா தான் இருக்கு. பி தான் சேஞ்ச் ஆகுது. டிபி வந்து 3. அப்ப 3/t வந்து 2. ஏரியா ஆல்ரெடி 2. அப்ப 2 போயிட்டுனா ஆன்சர் 3 வோல்ட். புரியலன்னா இன்னொரு டைம் இங்க சொல்லி தரேன், கவனமா கவனி. க்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt. இந்த 5 நம்ம தகுந்த மாதிரி மாத்திக்கணும். 5க்கு பதிலா பிஏ இல்ல, ஒன்னு பி கான்ஸ்டன்டா இருந்து ஏரியா சேஞ்ச் ஆனா இப்படி யூஸ் பண்ணணும். நீங்க இப்பயே வந்துட்டு சொல்லி கொடுத்துறேன். இல்லைன்னா ஏ கான்ஸ்டன்டா இருந்து பி சேஞ்ச் ஆச்சுன்னா இப்படி நீங்க சால்வ் பண்ணணும். B2 மைனஸ் B1/t. இந்த கவுஷினை பொறுத்த வரைக்கும் ஏரியா கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. B2 மைனஸ் B1/t. அதாவது A இன்ட்டு dB/dtன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏரியா வந்து 2, ஃபைனல் 4, இனிஷியல் 1/2. இந்த 2 போயிடுச்சு. அதனால ஆன்சர் 3 வோல்ட்னு கத்துக்கணும். டைரக்ஷன் கேட்டாங்கன்னா மைனஸ் 3 வோல்ட், டைரக்ஷன் இல்லாம சொன்னீங்கன்னா பிளஸ் 3 வோல்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எந்த சம் புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கும். இன்னொரு டைம் சொல்லி தந்துருக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுக்கோங்க. எது தப்பா இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க. எப்பவுமே காயில் என்ன பண்ணணும்னா ஒரு இன்சுலேட்டர்லயோ இல்லைன்னா ஒரு உட்லயோ இந்த மாதிரி தான் வைண்ட் பண்ணமே தவிர கண்டக்டர்ல வைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இஎம்எஃப் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுக்கோ. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, 3 கரெக்டை படிச்சுக்கோங்க. இது இன்கரெக்ட். ஆப்ஷன் 3 இன்கரெக்ட். காயில போயிட்டு இன்சுலேட் பண்ற இடம் வந்து கண்டக்டிங் நேச்சரா இருக்கக்கூடாது. ரைட்டா? அடுத்தது இங்கதான் சிக்கல். இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். உனக்கு முதல்ல புரியுதான்னு பாரு. ஹானஸ்டா புரியலன்னா எனக்கு புரியலன்னு சொல்லிடு. 2-3 டைம் சொல்லி தரேன். கொஸ்டின் நம்பர் 6. The current flows in a circuit. கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகுது? பேட்டரி பிளஸ்ல இருந்து ஃப்ளோ ஆகும். அப்போ
இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி இப்படி. அப்போ நான் தான் பார்க்குறேன் பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் காயில பார்க்குறேன். யாராவது சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் காயில பார்க்குறேன். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? உனக்கு என்ன தோணுது? Sir, anti-clockwise. நல்லா பார்த்து சொல்லு. உனக்கு முன்னாடி ஒரு காயில கரண்ட், உன் ரைட் ஹேண்டால அந்த கரண்ட் போற டைரக்ஷனை ரொட்டேட் பண்ணி பாரு. clockwise சார். கிளாக் வைஸ். வேற கிளாக் வைஸ். Clockwise. கிளாக் வைஸ். இங்க பாருங்களேன், இது ஒரு காயில் வச்சுக்கோங்களேன். இந்த காயில கரண்டோட டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். நான் தான் அப்சர்வர். இந்த காயில நான் பார்க்குறேன். அப்ப எனக்கு கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டுவர்ட் த அப்சர்வரா அவே ஃப்ரம் த அப்சர்வரா? away from the observer sir. அவ்வளவுதான். அன்னைக்கே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நான் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நீ உட்காந்துருக்கல ஏதோ ஒரு சேர்லயோ உங்க வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்துருக்கு. உனக்கு முன்னாடி உன் ஃபேஸுக்கு உன் கண்களுக்கு முன்னாடி அழகா ஒரு காயில். கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? அழகா ஒரு காயில். அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ்ல போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்னை விட்டு வெளியில போகும். ஒன்னை விட்டு வெளியில போகும். நான் இதுதான் அந்த பாட்டில் கேப்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? உன் ஃபேஸுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பாட்டில ஹரிசான்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹரிசான்லா அந்த பாட்டில பிளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கதான் நீ இருக்கு. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஓப்பன் பண்ணும்போது பாட்டில் கேப் ஒன்னை நோக்கி வரும். க்ளோஸ் பண்றது கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா பாட்டில் கேப் ஒன்னை விட்டு வெளில போகும். அந்த பாட்டில் கேப் தான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க பாருங்க. அவே ஃப்ரம் த அப்சர்வர். அப்சர்வர் விட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளில போகுது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் காயில ரொம்ப க்ளோஸா கொண்டு வராங்க. செகண்ட் காயில யாருக்கு க்ளோஸா கொண்டு வராங்க? ஃபர்ஸ்ட் காயிலுக்கு க்ளோஸா கொண்டு வராங்க. அப்ப ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகுமா கம்மியாகுமா? பதில் சொல்லு. ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பக்கத்துல இந்த காயில் வருது. அப்ப 5 வந்து BA ஏரியா உள்ளார வருது, அதிகமாகுது. அப்ப ஃப்ளக்ஸ் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகுது. வாய தரங்க. நான் தானே எத்தனை டைம் சொல்றது? ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஏன் ஃப்ளக்ஸ் அதிகமாகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பக்கத்துல செகண்ட் காயில் உள்ள வருது. ஒன்றதான் படிச்சு சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஏரியா ஆஃப் த காயில் என்ட்ரானா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். இப்ப பதில் சொல்லு. ஃப்ளக்ஸ் அதிகமானா அலாங்கா ஆப்போசிட்டா? Opposite, sir. ஆப்போசிட்னா ஃபர்ஸ்ட் காயில்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கிளாக் வைஸ்னா செகண்ட் காயில்ல ஆப்போசிட்ன்றதுனால Anti-clockwise, sir. Anti-clockwise. அவ்வளவுதான். ஆப்ஷன் 2 தான் ரைட். திரும்பவும் சொல்லித்தரேன், கவனமா கவனி. இது அன்னைக்கே சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான். இங்க பாருங்க, என்ன பாருங்க எல்லாருமே. இது ஃபர்ஸ்ட் காயில். இதான் நான் அப்சர்வர். என்னை கொஞ்சம் அழகா போட்டுக்கிட்டேன். இங்க பாரு, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து கிளாக் வைஸ். இந்த கொஸ்டின் படி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து கிளாக் வைஸா? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவே ஃப்ரம் த அப்சர்வர். என்னை விட்டுட்டு தூரமா போகும். நான் இங்க ரெண்டாவதா ஒரு காயில் வச்சிருக்கேன். இந்த ரெண்டாவது காயில்ல இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை தான் நான் உங்களை கேட்கிறேன். இது அன்னைக்கே நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான். நான் ஒரு டர்ன் போட்டு சொல்லி கொடுத்தேன். இங்க நிறைய டர்ன் போட்டுக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகிட்ட. இப்ப நான் என்ன பண்றேன்னா v வெலாசிட்டியில ரெண்டாவது காயில கிட்ட கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் காயிலுக்கு கிட்ட கொண்டு வரேன். அதனால ஏரியா நிறைய உள்ள வருது. அப்ப ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரூல் என்ன? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் காயில்ல என்ன டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இங்க கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இங்க கிளாக் வைஸ்ல கரண்ட் போனா ரெண்டாவது காயில்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இன்டியூஸ்டு கரண்ட் வரும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன்? ரெண்டாவது காயில பாக்குறேன். இப்ப ரெண்டாவது காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு B டாஷ். யாரா சொல்லுங்க. டுவர்ட்ஸ் அப்சர்வர் அவே ஃப்ரம் த அப்சர்வரா? நான் ஃபர்ஸ்ட் காயில பார்த்தேன் அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஒரே நிமிஷம் நான் கொஸ்டினை கரெக்டா சொல்லிடுறேன், நீங்க கேட்ட பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காயில பார்த்தேன் கிளாக் வைஸ்ல கரண்ட், அதனால அவே ஃப்ரம் த அப்சர்வர். நான் இப்ப ரெண்டாவது காயில பாக்குறேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த அப்சர்வர் அவே ஃப்ரம் த அப்சர்வர்? Towards the observer, sir. டுவர்ட்ஸ் த அப்சர்வர் B டாஷ். அப்ப ஒன்னு அந்த பக்கம் போகுது, இன்னொன்னு இந்த பக்கம் போகுது. போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். முடிஞ்சு போச்சு. இப்ப ஆப்ஷன்ல ரிப்பல்ஸ்னு இருந்தாலும் அந்த ரிப்பல் தான் ரைட். அடுத்தடுத்து இது மாதிரி கொஸ்டின் வருது.
ஏன்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல போகுது. ஒரே டைரக்ஷன்ல போனா அட்ராக்டிவ் டிக் பண்ணணும், ஆப்போசிட்ல போனா ரிப்பல்னு டிக் பண்ணணும். பை இது டக்குன்னு உங்களுக்கு உள்ள வந்து உட்காந்துராது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு 10 சம்மாவது நீ ஓனா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். அந்த இப்போ நான் இந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் ஒரு வேளை கிளியரா இருக்கலாம். இந்த கொஸ்டின் மட்டும் இதே மாடல்ல இருக்கிற நிறைய கொஸ்டின் நிறைய நம்ம ஒரு 5 கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நீ யாருக்காவது கத்து கொடுத்தா இந்த வருஷம் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். கொஸ்டின் நம்பர் 6 இன்ட்டு போட்டு எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கோங்க. 7க்குள்ளார போறேன் சார். சொல்ல சார் இப்போ 6th क्वेश्चनலயே வந்து அந்த செகண்டும் கிளாக் வைஸா இருந்தா எப்படி சார் கேட்பாங்க? செகண்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷனா? ஆமா சார். ரோஹித் உங்க கொஸ்டின் எனக்கு சரியா புரியல. செகண்ட்ல வந்து இன்டியூஸ் ஆகணும்னா செகண்டும் வந்து கிளாக் வைஸாவே இருக்குன்னா எப்படி சார் கண்டுபிடிப்போம்? அட்ராக்டிவ். செகண்டும் கிளாக் வைஸாவே இருக்கு அப்படின்னா ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல போகும். டுவர்ட்ஸ் அப்சர்வர் போகுமா, அவே ஃப்ரம் தி அப்சர்வர் போகுமா? ஆமா சார். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னை விட்டுட்டு வெளில போகும் அப்படின்னா ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல போகுது, ரெண்டு காயிலும் ஒரே டைரக்ஷன்ல போகுது, அப்ப அட்ராக்ட் ஆகிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை ரோஹித், பாரு என்ன இப்போ இது எல்லாரும் கவனிங்க. இந்த கொஸ்டின்ல இந்த ரெண்டாவது காயில் இருக்குல்ல, செகண்ட் காயில், இப்போ ஃபர்ஸ்ட் காயிலுக்கு பக்கத்துல தான் நான் ரெண்டாவது காயில் நகர்த்தினேன். இதே கேள்வியை நான் ரெண்டாவது காயில என்ன நோக்கி ஃபர்ஸ்ட் காயில் விட்டு தூரமா நகர்த்தினா என்ன நடக்கும் யாரா சொல்லுங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். ரைட், சூப்பரா சொன்னீங்க. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங்கா ஆப்போசிட்டா? அலாங் சார். அலாங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் காயில் கிளாக் வைஸ், அப்ப செகண்ட் காயிலும் கிளாக் வைஸ் சார். இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் அவே ஃப்ரம் டுவர்ட்ஸா? அவே சார். அவே. அப்ப ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல போனா அட்ராக்டா ரிப்பல்லா? ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல போகும், அட்ராக்டிவ் ஈச் அதர். ரோஹித் கிளியரா புரியுதா? எஸ் சார். இன்க்ரீஸ் ஆனாதான் ஆப்போசிட், டிக்ரீஸ் ஆனா அலாங். டிக்ரீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் காயில எப்படி கரண்ட் போகுதோ அதே மாதிரியே செகண்ட் காயிலையும் போட்டுக்கலாம். அதே டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போடலாம். ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்னா போச்சுன்னா, ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா அட்ராக்டிவ் ஈச் அதர் போத் காயில், ஆப்போசிட்ல போச்சுன்னா ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். அவ்வளவுதான். பை எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, சம் நம்பர் 7. அந்த ஒரு சம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கத்துங்க. காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு 6 எழுதுங்க. 10 ஓம், 1000 டர்ன்ஸ், n 10⁻3. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன். உனக்கு ஒருவேளை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்னா என்னன்னு புரியலன்னா யூனிட் பார்த்துக்கணும். நானுமே ஆரம்ப காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, 2017-18 பக்கமா ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது என்னால அந்த கரெக்டா அந்த டேர்மை கண்டுபிடிக்க தெரியாது. அப்புறமா அதை எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா பக்கத்துல யூனிட்டை பார்த்து தான் இது 5ஆ பியா ஏவான்றத அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் டேட்டா எடுக்கிறதுல. எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு கொடுத்துருப்பான். என்னடா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா 5ஆ பியான்னு ஒரு குழப்பம் வரும். பக்கத்துல பார்த்தா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓ அப்படின்னா இது பி தான் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை அந்த டேட்டா தெரியலன்னா, யாருன்னு தெரியலன்னா பக்கத்துல யூனிட்டை பாரு. அந்த நீ அப்புறம் சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு யூனிட்டே தெரியலன்னா நான் என்ன செட் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. யூனிட் உனக்கு தெரியணும், ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் 5.5 அதுல இருந்து 5க்கு வருது அப்படின்னா 5.2 கொடுத்துருக்காங்க, 5.5 இன்ட்டு 10⁻⁻4. 5.1 கொடுத்துருக்காங்க, 5 இன்ட்டு 10⁻⁻4. நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ∇ 5 கண்டுபிடிக்கணும். 0.5 இன்ட்டு 10⁻⁻4. 0.5லாம் வச்சா சம் போறது கடுப்பா இருக்கும். அது 1/2 மாத்திக்க. எவ்வளவு டைம்ல? 0.1 செகண்ட். 0.1னால கடுப்பா இருக்கும். 1/10 செகண்ட் மாத்திக்க. இன்டியூஸ்டு சார்ஜ் கேட்குறாங்க. நேத்தா முந்தா நாள் நினைக்கிறேன். இன்டியூஸ்டு பேராமீட்டர்னு 3 சொல்லி கொடுத்தேன். அதுல கியூக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? யாராவது டக்குன்னு சொல்லு. கியூக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? கியூக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? அதுக்கு தான் அன்னன்னைக்கு ஃபார்முலா படிக்கணும். ∇5/Rன்னு கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இன்டியூஸ்டு சார்ஜ் முதல்ல ஈக்கு போகணும், ஈல இருந்து ஐக்கு போகணும். ஐயை வந்து கியூ இன்ட்டு டீன்னு உடச்சி டி கேன்சல் ஆகி ∇5/R. நோட் எடுத்து பாரு. ∇5/Rன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இன்டியூஸ்டு சார்ஜ் கியூ வேணும்னா ∇5 வந்து 0.5.
1/2 இன்ட்டு 10⁻⁻⁴. ரைட்டா? ஆரோட வேல்யூ 10 ஓம். நம்மளை குழப்பறதுக்கு வேணும்னே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏன் அதெல்லாம்? கரெக்டா? ஆன்சர் போட்டுக்கோங்க. 1/20 இன்ட்டு 10⁻⁻⁴. 1/20 1/20 0.05 0.05 இன்ட்டு 10⁻⁻⁴ இதை 5 மாத்திக்கிட்டா 10⁻⁻⁴ -2 -6 ஆயிடுமா? அப்போ மைக்ரோ கூலும் ஆயிடுமா? சாரி, 5 மைக்ரோ கூலும். கத்துக்கிட்டீங்களா? ஆன்சர் கரெக்டாக தான் பாரு. நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் பாரு. சால்வ் பண்ணது கரெக்டா சால்வ் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கோ. ஆப்ஷன் 2ஆ ஆப்ஷன் 1ஆ? உன்கிட்ட தான் கேட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேன். 1/20 இன்ட்டு 10⁻⁻⁴. 1/20 தெளிவா தெரியுது, 2 டிஜிட் கீழே. அப்போ 0.05 இன்ட்டு 10⁻⁻⁴. கண்டிப்பா ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. 5 மைக்ரோ கூலும். 10⁻⁻�6 மைக்ரோ கூலும். கத்துக்கிட்டீங்களா? அப்ப இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கத்துக்கிறீங்க. இன்டியூஸ்டு சார்ஜ் இனிமேல் வர 6 கொஸ்டினோ 7 கொஸ்டினோ இருக்கு பாரு. இன்டியூஸ்டு சார்ஜ் மட்டும் கேட்கறது. அடுத்த கொஸ்டினுமே அதே தான் வரும். 9வது கொஸ்டின். Q = ∇φ/r. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டியா? Q = ∇φ/r. ∇φ-க்கு 5 - -5 ஆரோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அடுத்து சம் நம்பர் 8 போயிடலாமா? ஓகே. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, பொறுமையா பார்த்துக்கிட்டே வரும். 1 coil of resistance 40 ohm connected to a galvanometer 160 ohm. galvanometer-ஓட ரெசிஸ்டன்ஸ் 160, அது கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 200 ஓம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கேல்வனாமீட்டர் கூடவே தான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப 200 ஓம். The coil has a radius 6 millimeter 10⁻³ meter. Turns 100. This coil is placed between poles of magnet. இந்த லைனை கவனிங்க. Such that magnetic field is perpendicular to the coil. Magnetic field is perpendicular to the coil. Theta ஓட வேல்யூ 90 ஆ 0வா? theta ஓட வேல்யூ 90 ஆ 0வா? 0. Plane of the coil perpendicular to the magnetic field. theta ஓட வேல்யூ 0ன்னு அர்த்தம். The coil is dragged out. வெளில இழுக்கிறாங்க. இப்போ இன்டியூஸ் ஆகிற சார்ஜ் Q ஓட வேல்யூ வந்து 32 மைக்ரோ கூலும். இப்போ லெவல் 2 சம் ரொம்ப நல்லா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ரைட்டா? இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? வேற ஒரு ஐடியா சொல்லுங்க. டேட்டாவை கரெக்டா பாரு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பாரு. கஷ்டமா இருக்க நான் சொல்லவா? மேல சொன்ன அதே ஃபார்முலா தான் நான் சொல்ற வேலையை செய்யுங்க. Qக்கு பதிலா ∇φ/r எழுதுங்க. எழுது. Qக்கு பதிலா ∇φ/r. 5க்கு பதிலா NBA cos theta. 5க்கு பதிலா NBA cos theta. theta வேல்யூ 0. இப்போ எல்லாமே இருக்கான்னு பாரு. Q இருக்கு சார் 32 மைக்ரோ கூலும். N இருக்கு, N இருக்கு. R கேபிட்டல் R ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, ஏரியா இருக்கு. காயில் அதனால πr². இங்க இருந்து B மட்டும் தான் வேணும். நான் சொல்ற வேலையை செய்யுங்க. B மட்டும் வச்சுக்கோங்க. QR/NA. QR/NA எழுதுனியா? அடுத்தது QR/N ஏக்கு பதிலா πr². இப்போ எல்லாமே வந்துச்சு பாருங்க. QR/N πr². எல்லாரும் இந்த ஃபார்முலா எழுதுறேன், நோட்ல எழுதுறேன். இந்த ஃபார்முலா பாக்ஸ் போறேன்ல, எப்படி கொண்டு வரேன், எப்படி ஃபார்முலா மாத்துறேன்னு பாரு. Qக்கு பதிலா ∇φ/r, ∇φக்கு பதிலா NBA. B தான் எனக்கு வேணும், மீதி எல்லாத்தையும் லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டேன். ஏரியா டைரக்டா இல்ல, அப்ப ஏரியாவை உடைச்சி πr²க்குள்ளார போயாச்சு. நான் சொல்றது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. Qக்கு பதிலா Q இருக்கிற இடத்துல 32 மைக்ரோ கூலும். 32 இன்ட்டு 10⁻⁻6 எழுதே.
நீ தனியா படிச்சா உனக்கு கஷ்டமா இருக்கும், என் கூடவே சேர்ந்து படி. ஒரு 10 சம் கத்துக்கலாம். 32 into 10 power minus 6. ஆரோட வேல்யூ 200 into 200 போடு. பை என்னோட வேல்யூ 100. பையோடது 22/7 போட்டுக்கோ, இல்ல 3.14 போட்டுக்கோ. 22/7 போட்டு கேன்சல் பண்ணுறது ஈஸியா இருக்கும். 22/7. ஆரோடது 6 into 10 power minus 3 ஸ்கொயரா இருக்கிறதுனால 36 into 10 power minus 6. இந்த இடம் ஆர் ஸ்கொயருக்கு பதிலா 36 into 10 power minus 6. ரைட்டா? சால்வ் இது சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையுமே 2ஆலே கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா ஃபைனலாக ஆப்ஷன் 4 வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்க. ஒரு வேளை வரலன்னா என்கிட்ட சொல்லு, நான் போட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ஒரு சம் மட்டும் நான் ஒன்றுமே பண்ண சொல்லலை. கியூவோட வேல்யூ இருக்கும். முதல்ல பவர் சால்வ் பண்ணிக்கோ. மேலே இருக்கிற பவரையும் கீழே இருக்கிற பவரையும் சால்வ் பண்ணி தூக்கி ஒழுங்காக மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் n 100ல இருக்கு, r 200ல இருக்கு. அடிச்சா மேலே 2 வந்துடும். r/n வந்து 2 வந்துடும். ரைட்டா? மேலே 36 இருக்கும், 22 இருக்கும். 2ஆல் அடிச்சிங்கன்னா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். சால்வ் பண்ணால் ஆப்ஷன் 4 வந்தால் ரைட்டு. வரலன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு போட்டு அனுப்பி விடுறேன். 8வது கொஸ்டின் உங்களோட ஒர்க்கு. டேட்டா எடுத்து கொடுத்துட்டேன், ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துட்டேன். சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது சம் நம்பர் 9. 9 படிக்கிறீங்க. ஸ்கொயர் லூப் ஆஃப் சைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணு. இப்போ இதே மாதிரி ஒரு சம் தான் ஸ்கொயரை வந்து சர்க்கிளாக மாற்றுறது. அந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கும். சமீபத்தில் கூட யாரோ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. சம் ஸ்கொயர் லூப் ஆஃப் சைடு, ஒரு ஸ்கொயர் லூப்பு, ஒரு சைடு, இது ஏன்னு எடுத்துக்கலாமா, இல்லைனா எல்லுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எல்லோட வேல்யூ 22 சென்டிமீட்டர். டேட்டா எடுங்க, சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றிட்டேன். என்ன பண்ணுறாங்க, ஸ்கொயர் லூப்பை சர்க்கிளாக மாற்றிட்டாங்க. எவ்வளோ டைமில்? 0.4 செகண்டில் மாற்றிருக்காங்க. நல்லா கற்றுக்க. ஸ்கொயர் லூப்பை சர்க்கிளாக மாற்றிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.2 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. இஎம்எஃப் கேட்குறாங்க. யாராவது சொல்லுங்க, இங்க பி சேஞ்ச் ஆகுதா, ஏ சேஞ்ச் ஆகுதா? பி சேஞ்ச் ஆகுதா, ஏ சேஞ்ச் ஆகுதான்னு கேட்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதா, ஏரியா சேஞ்ச் ஆகுதான்னு கேட்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது அப்படியே தானம்மா இருக்கு. 0.2 அது ஒன்றும் சேஞ்ச் ஆகலையே. ஸ்கொயர் தானம்மா சர்க்கிளா மாறுது. அப்ப ஸ்கொயர் சர்க்கிளா மாறுதுன்னா ஸ்கொயரோட ஏரியா A1 எடுத்துக்கலாமா, சர்க்கிளோட ஏரியா A2 எடுத்துக்கலாமா? இந்த கொஸ்டின்ல ஏரியா தான் மாறுது. ரைட்டா? இந்த சம்ம நான் சால்வ் பண்ணி காமிக்கோ. என்ன டேட்டா மட்டும் அப்படியே சொல்றீங்களா? L 22 டைம் 0.4, B வந்து 0.2. எல்லாம் அந்த பேஜுக்கு வந்துருக்கு. நாங்க எப்படி சார் வர முடியும்? நீங்க தானே போகணும். கரெக்ட் தானே? வர வர நகைச்சுவையே வரமாட்டேங்குது. முன்னாடிலாம் கிளாஸ்ல மொக்கையா பேசினு இருப்பேன். இப்போ அந்த இதே போயிடுச்சு சுத்தமா. பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சினே இருப்போம். ரொம்ப பொறுப்பு வந்து நல்ல வாத்தியாராக மாறதுக்காக கிளாஸ்ன்னு ஓடிட்டு இருக்கு. பட் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு ஸ்கொயரு எல்லோட வேல்யூ வந்து 22 into 10 power minus 2 மீட்டர். அப்போ 4L equal to 2πr. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 4L equal to 4L L equal to 2πr. ஃபுல்லா தானே பண்றோம். 4L equal to 2πr. சர்க்கிளா மாத்தினா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்ப இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 4L. அப்ப இந்த 2னா இது 2 ஆயிடும். எனக்கு r மட்டும் வேணும்னா 2L/π. கரெக்டா? 2L/π. இந்த ஏரியா A1 சர்க்கிளா மாத்தின பிறகு A2. அப்ப A2 வேணும்னா சர்க்கிள் பை r ஸ்கொயர். பை r ஸ்கொயருக்கு பதிலா 4L² பை பை ஸ்கொயர். கரெக்டா? பை r ஸ்கொயருக்கு பதிலா 4L² பை பை ஸ்கொயர். பை பை போயிடுச்சு. 4L²/π. இது வந்து ஏரியா 2. ஏரியா 1 ஸ்கொயர் தானே, L ஸ்கொயர் தானே. அப்ப 22 into 22. 22 into 22 இங்க 10 power minus 4 மீட்டர். இப்போ ஏரியா 2 நம்ம சால்வ் பண்ணணும், ஏரியா 1 சால்வ் பண்ணணும். ஒரே நிமிஷம். ஏரியா 1 ஒரே நிமிஷம். 4 L ஸ்கொயரோட வேல்யூ வந்து 22
இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2, 22 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2, இங்கே 22/7. இப்போ 22க்கு 22 போயிடுச்சு. இங்கே 28, இங்கே ஒரு 22 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. சால்வ் பண்ண என்ன வரும்? டக்குன்னு சால்வ் பண்ணு. யாராவது மல்டிப்ளை பண்ணி டக்குன்னு சொல்லு. Six on six. 616 into 10 power minus 4. Right by 616 into 10 power minus 4 அப்படியே இருக்கட்டும். ஸ்கொயர் ஓட இது ஸ்கொயர் பண்ணுங்க. 22 into 22. 484. செகண்ட் பாரு. Yes sir, 484. 484 into 10 power minus 4. இப்போ நான் ஏரியா 2 கண்டுபிடிச்சேன், ஏரியா 1 கண்டுபிடிச்சேன். இப்போ இஎம்எஃப் வேணும்னா மைனஸ் ஆஃப் d5/dt. பி கான்ஸ்டன்ட், அப்போ a2 மைனஸ் a1 பை டைம். புரிஞ்சிச்சா? பியோட வேல்யூ எப்படி கொஸ்டின் பார்த்து சொல்லுங்க. பியோட வேல்யூ வந்து 0.2 டெஸ்லாவா? 0.2 டெஸ்லா. ஏரியா 2 வந்து 616 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. இது 484 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. டைமோடது 0.4 செகண்ட். சால்வ் பண்ண ஆன்சர் ஓடி வந்துடும். பார்ப்போமா? இது 0.2, 0.4, அப்போ 2 ஆயிடுது. 616லேருந்து 484, 6 4 போயிட்டுனா 2, 11 8 போயிடுச்சுன்னா 3, 5ல் 4 போயிட்டுனா 1, 132/2, 132/2, 6 12, 6 12, 10 பவர் மைனஸ் 4. அப்போ இது 6.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 கூட இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷனில் ஒரே நிமிஷம். 6.6 மில்லி வோல்ட்னு வந்துருச்சு. இப்போ என்ன சிக்கல்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்க. 2 ஆப்ஷனில் 6.6 இருக்கு பாருங்க. முதல்ல இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஸ்கொயரை ஏரியாவாக ஸ்கொயரை வந்து சர்க்கிளாக மாற்ற சொல்கிறாங்கன்னா ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிங்களா? சர்க்கிளோட ஏரியா வேணும். சர்க்கிளோட ஏரியா வேணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஆர் வேணும். அப்போ ஆர் வேணும்னா இது 4 பக்கம் சேர்ந்தது தான் ஒரு 2πr. இப்போ 4 பக்கம்னா 4l. அந்த டோட்டல் லென்த்து தான் நம்ம சுருட்டி வச்சிருக்கோம், சர்க்கிளாக மாற்றிருக்கோம். அப்போ 2πr. இங்கேருந்து ஆரை மட்டும் எடுத்துக்கிட்டா 4l/2πன்னு வந்துடும். அப்புறம் πr² போட்டு அங்கேருந்து சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும், ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஏரியா கான்ஸ்டன்ட்டாக இருந்து பி சேஞ்ச் ஆனால் b2 மைனஸ் b1, பி கான்ஸ்டன்ட்டாக இருந்து ஏரியா சேஞ்ச் ஆனால் a2 மைனஸ் a1. டைம் கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணா 6.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 வருது. ஆன்சர் 6.6 மில்லி வோல்ட் தான். ரைட்டு, முடிஞ்சிருச்சு. பதில் சொல்லு. இஎம்எஃப் ப்ளஸ்ல இருக்குமா மைனஸ்ல இருக்குமா? ப்ளஸ்ல இருக்குமா மைனஸ்ல இருக்குமா? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3 பாரு, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. எப்பவுமே சைன் இல்லை அப்படின்னா நீ எதை வேணாலும் டிக் பண்ணிக்கலாம். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னாலே அக்கார்டிங் டு லென்ஸ்லா ஆன்சர் மைனஸ்ல தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ மைனஸ் 6.6 மில்லி வோல்ட். முடிஞ்சிச்சா? இந்த சம்மை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது சம் நம்பர் 10. ஸ்கொயரை சர்க்கிளாக மாற்றுறது. மேலே கொடுத்த 8 and 9 இன்னொரு டைம் 3 பார்த்துக்கோ. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துட்டேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அ காயில். ஒரே நிமிஷம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அ காயில் 100 turns. டக்குன்னு எழுது. 100 turns increases by 12 into 10 power 3 Maxwell. இப்போ இந்த 12 into 10 power 3 Maxwell யாரு? பியா ஃபையா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஃபீல்டா ஃப்ளக்ஸா? சார் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ். அப்போ சேஞ்சுன்னு சொன்னதுனால நம்ம டெல்ஃபைன் எடுத்துக்கலாம். 12 into 10 power 3. என்னால் ஆப்ஷன் பார்க்குறேன், எல்லாம் எஸ்ஐயில் இருக்கு. அப்போ மேக்ஸ்வெல் வச்சு என்னால் சம் போட முடியாது. மேக்ஸ்வெல் நான் என்னவா மாற்றணும்னு நினைக்கிறேன்?
பேசுங்க மேக்ஸ்வெல்ல நான் என்னவா மாற்றணும்? Sir, Weber. வெபரா மாற்றணும்னு நான் என்ன பண்ணணும் பக்கத்தில்? இன்ட்டு 10 பவர் 8. 8ஆ மைனஸ் 8ஆ? -8, sir. மைனஸ் 8. ஆமாம் மைனஸ் 8. ஏன்னா ஒரு வெபர் வேணும்னா 10 பவர் ப்ளஸ் 8 மேக்ஸ்வெல், ஒரு மேக்ஸ்வெல் வேணும்னா 10 பவர் மைனஸ் 8 வெபர். இப்போ வெபரா மாற்றணும். மேக்ஸ்வெல்ல கொடுத்துருக்காங்க. டைமு 0.2 செகண்ட், டைமு 0.2 செகண்ட், இல்லைனா 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 ஓ விருப்பம் தான். இஎம்எஃப் கேட்குறாங்க. இஎம்எஃப்க்கு ஒன்றுமே இல்லையே, மைனஸ் ஆஃப் டெல் ஃபை பை டெல் டி தானே. டெல் ஃபை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 12 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5. உங்களால் உணர முடியுதா? -8 + 3 -5. இங்கே 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1, 2 இது 6ன்னு ஆயிடுச்சு, இது -4ன்னு ஆயிடுச்சு. அப்போ 6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? நீங்க சொல்லுங்க, இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? Sir, 0.6 milli. First option. ஆப்ஷன் First option. ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன வருதுன்றதை விட ஆப்ஷன்ல எப்படி அதை மாற்றணுன்றதான் அவன் புத்திசாலித்தனம். இப்போ இது வந்து 0.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 மாற்றிக்கலாம் சார். -3 தான் எங்கள் ஊரில் மில்லி வோல்ட்டு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது சம் நம்பர் 11. இதுவுமே நீங்கள் கற்றுக்க வேண்டிய சம்மு. 3 சம் இருக்குது இதே மாடலில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது. அதில் நான் ஒரு சம் சொல்லி தந்துட்டு 2 சம் எந்த சம்னு காட்டுறேன். என் முன்னாடியே இப்போ ட்ரை பண்ணி ஆன்சர் போட்டு சொல்கிறீங்களா? டக்குன்னு டேட்டா எடுங்க பார்க்கறாங்க. க்ளோஸ்டு காயில் கன்சிஸ்ட் ஆஃப் என்னோடது எழுது 500 டன்ஸ். ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ஏரியா கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே வரணும். நீ அப்படியே அவசரத்துலையும் பதட்டத்துலையும் ஏரியா ஈக்குவல் டு 4ன்னு மட்டும் போட்டு போயிடுறது இல்லை. அங்கே 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும். 10 பவர் மைனஸ் 2. ஸ்கொயராக இருந்தால் 10 பவர் மைனஸ் 4. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேபிட்டல் R 50 ஓம். இதுதான் சிக்கலான லைன். The coil is kept with its plane அந்த வார்த்தை கவனி, plane perpendicular to magnetic field. எனக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படுது, கிளம்பு. பழைய ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கிடக்கு. perpendicular to magnetic field 0.2. பியோட வேல்யூ 0.2. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கொஸ்டினுக்கு அப்புறமா வரேன். யாராவது சொல்லு, இங்க தீட்டா 0வா 90? இந்த கொஸ்டினோட தீட்டா 0வா 90? உங்ககிட்ட தானே கேட்கிறேன். 0வா 90? 0 சார். 0 degree, sir. 0. எத்தனை டைம் சொல்றது? நீங்க பேசினாதான் கிளாஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகும். நீ சொல்ற வரைக்கும் இல்லைனா நானும் உட்காந்து கிடக்கும். தீட்டாவோட வேல்யூ the coil is kept with its plane perpendicular to uniform magnetic field. தீட்டாவோட வேல்யூ 0. என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகுதான்? 180 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. 180 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. இப்போ இந்த சம்மை எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, Qக்கு பதிலா del phi by del t. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. Qக்கு பதிலா del phi by r. சாரி பா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். Qக்கு பதிலா del phi r. எல்லாரும் எழுதுங்க. இதுல B கான்ஸ்டன்ட், A கான்ஸ்டன்ட், தீட்டா சேஞ்ச் ஆகுது பாருங்க. N B A 180 டிகிரி cos theta 2 minus cos theta 1 by r. அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? 5க்கு பதிலா NBA cos theta. இங்க N சேஞ்ச் ஆகல, Bயும் சேஞ்ச் ஆகல, Aவும் சேஞ்ச் ஆகல. ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. 0 டிகிரியில இருந்ததை 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றோம். அப்ப அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. NBA cos 180. உங்களுக்கு புரியுன்றதுனால டைரக்டா -1. cos 0 ஒரு 1 by ஒரு 6. ஆன்சர் -2 NBA by 6. தங்கங்களா, இன்னைக்கு சொல்றது தான். 0 to 180நாலே நீங்க Q கண்டுபிடிக்கணும்னா 2 NBA தான் போடணும். எப்பெல்லாம் 180 டிகிரி ரொட்டேட் ஆகுதோ 5க்கு பதிலாக அங்கே NBA வரக்கூடாது, 2 NBA வரணும்னு நல்லா கற்றுக்கோங்க. அப்போ 2 NBA by r. மைனஸ் விட்டுற பிரச்சனை இல்லை, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. 2 என்னோடது 5 × 10 power + 2 ஏன்னா 500. பியோடது 2 × 10 power -1 ஏன்னா 0.2. ஏவோடது 4 × 10 power -4 by ஆரோடது 50. ரைட்டா? உனக்கு 30 செகண்ட் டைம். ஆன்சர் மட்டும் டிக் பண்ணு.
Sir, 1.6 into 10 power minus 3 coulomb. ஆப்ஷன் 1 பா. Yes, sir. எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணுங்க. பா இந்த சம்மோட ஐடியா புரியுதா? 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னாலே நீ வாழ்நாள்ல மறக்காத 2NBA தான் 5க்கு பதிலா. 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னாலே 2NBA. 0ல இருந்தது 180 டிகிரி. நம்ம எங்க நியூட்டன் லால பார்த்தோம்ல, ஒரு பால் போய் பட்டு திரும்பி வந்தா சேஞ்ச் இன் மொமெண்டம். போய் பட்டு அப்படியே ஓட்டிச்சுன்னா MV. பட்டு திரும்பி ரீபவுண்ட் ஆனா 2MV. நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் புல்லட் போயிட்டு பட்டு அங்கேயே மாட்டிக்கிச்சுன்னா MV. புல்லட் திரும்ப ரீபவுண்ட் ஆச்சுன்னா 2MV. எங்கெல்லாம் ரீபவுண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் 2 வரணும். இப்போ டியூவல் நேச்சர்ல படிக்க போறோம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போயிட்டு பட்டு திரும்பி வரணும். பட்டா ஒரு ஃபார்முலா, திரும்பி வந்தா இன்டூ 2 போடணும். எப்பெல்லாம் திரும்பி வருதோ அப்பெல்லாம் 2 வரணும். மறந்துடாது. கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? இப்போ ஆப்ஷன் எல்லாருக்கும் 1 கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன். சம் நம்பர் 12 நீ சால்வ் பண்ணி சொல்லலாம் என்கிட்ட, சேம் ஃபார்முலா. ஆனா இங்க இன்டியூஸ்டு EMF கேட்கறதுனால மைனஸ் ஆஃப் d5/dt சம படிச்சுக்கோங்க. 2nBA/t எல்லாமே இருக்கான்னு பாத்துக்க. நான் வெயிட் பண்றேன், ஆன்சர் மட்டும் சொல்லு. ஏ எடுத்துக்கோ, டர்ன்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு காஸ்ல இருக்கு, மறந்துடாத. அதை டெஸ்லாவா மாத்திக்கோ. 0.4 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா. டைம் பார்த்துக்கோங்க, 1/10 செகண்ட். ஆன்சர் மட்டும் தான் வேணும். இப்போ 2nB. ஏன் சார் 2nBA போட்டீங்க? டர்ன் எடுத்துரும் 180 டிகிரி. சார் செகண்ட் இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். 0.0 வோல்ட்டா? 0.04? எஸ், First option, sir. வேற பா எனக்கு தெரியாது, சால்வ் பண்ணி தான் சொல்லணும். வேற First option, sir. ஆப்ஷன் 1 வேற. வேற பா மத்தவங்க சால்வ் பண்ணலையா? சீக்கிரம் சால்வ் பண்ணேன். இவ்வளவு டைம் எடுத்துக்கணுமா? டூ NBA/t 2 10 power 3 5 into 500 into 10 power minus 4. பிக்கு பதிலா 0.4 into 10 power minus 4. டைமுக்கு பதிலாக 1/10 10 மேலே போயிடுச்சு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 1 வரும். தப்பு பண்ணிடாது. ஆப்ஷன் 1 ரொம்ப ரைட்டு. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 13 கான்செப்ட் படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் 4 ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கோ. 14 பர் இதுதான் அன்றைக்கே சொல்லி தரணும்னு நினச்சேன். செம்மேன். நான் அன்றைக்கி கான்செப்டே சொல்ல மறந்துட்டேன். யாராவது எனக்கு சொல்லுங்களேன். அன்றைக்கி எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ஒரு காயிலுக்கு முன்னாடி நார்த்து போல் உள்ள போச்சுன்னா இந்த காயிலில் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? சார் ஆன்டி கிளாக் வைஸ் சார். அப்போ உள்ள என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவங்க ஞாபகத்துக்கு? என் மாதிரி போட்டுக்கணும்னு சொன்னா. அப்ப என் மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிப்பல் பண்ணும், அப்போஸ் பண்ணுமா? அப்போஸ். இந்த சம்மு தான் இந்த சம்மு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இது உங்க NCERT கான்செப்ட் பாரு. ஒரு மேக்னெட் மேல இருந்து கீழே விழுது. இப்போ இந்த இடத்துல ரிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கவனமா கவனி எல்லாரும். ரிங் இல்லை, ஒரு மேக்னெட் மட்டும் கீழே விழுது. அப்ப இதோட ஆக்சலரேஷன் எவ்வளவா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன்ல படிச்சீங்களே, ஆக்சலரேஷன் என்ன? கிராவிடேஷன்ல படிச்சிருப்பீங்களே. -g சார். g. ஓகே, அது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ன்றதுனால ரொம்ப அழகா சொன்னோமா, நெகட்டிவ் -g. இப்ப யாருமே இல்லைன்னா அது ஃப்ரீ ஃபால், a = g. இங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே இப்ப ஆன்சர் சொல்லுவீங்க பாருங்களேன். இப்ப இதுதான் அந்த காயில். இங்க இருந்து நார்த் போல் மேக்னெட் உள்ள வருது. அப்ப கண்டிப்பா இங்கேயும் நார்த் போல் இன்டியூஸ் ஆகணும். அப்ப இங்க இருந்து EMF இந்த டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கத்துல இருக்கும். அப்ப அப்போஸ் பண்ணும். இப்ப மேல இருந்து ஒரு மேக்னெட் விழறத கீழ இருந்து ஒரு ஃபீல்டு போயிட்டு அப்போஸ் பண்ணுதா? அப்ப அப்போஸ் பண்ணா இந்த நாலுத்துல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் 3 சார். மத்தவங்க கண்டிப்பா எங்கேயுமே மோர் தென் g வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க யாருமே இல்லைன்னா =g. இங்க இருந்து அப்போஸ் இருக்கிறதுனால அது ஜிக்கு ஈக்குவலா விழாது. 9.8 விட கம்மியா இருக்கும். இதே கொஸ்டினை நம்மள ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை பண்றாங்க. கவனமா கவனிங்க. இந்த ரிங்கை இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிருங்க. இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்களேன். கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப அந்த ரிங் வந்து க்ளோஸ்டு கிடையாது. இப்படி இருக்கு, இப்படி இருக்கு.
இப்போ இதே கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. உனக்கு என்ன தோணுதோ, என்ன ஞாபகம் வருதோ, உன் மூளை என்ன யோசிக்குதோ வாயை தர. அந்த ரிங்ல சம் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னு கேட்குறேன். மோர் தென் ஜியா, ஈக்குவல் டு ஜியா, லெஸ் தென் ஜியா? எதுவுமே யோசிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சார் ஈக்குவல் டு ஜி சார். என்ன காரணம் ஈக்குவல் டு ஜி? நீங்க ஆன்சர் மட்டும் தான் கேட்டீங்க, காரணம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணுங்கப்பா, உங்களுக்கு தெரியும். ஏன் டக்குன்னு உங்களால சொல்ல முடியாதா? சார் அங்க லூப் கம்ப்ளீட் ஆகல. லூப் கம்ப்ளீட் ஆகனா தானே இன்டியூஸ் டிஎம்எஃப் வரும். லூப் கம்ப்ளீட் ஆயிருக்கா? ஓப்பன்ல இருக்கு. இல்ல சார். அவ்வளவுதான். லூப் கம்ப்ளீட் ஆனாதான் இன்டியூஸ் டிஎம்எஃப் வரும். அங்க லூப் கம்ப்ளீட் ஆகாததுனால அங்க இன்டியூஸ் டிஎம்எஃப் வராது, இன்டியூஸ்ட் கரண்ட் வராது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வராது. எப்பவும் சாதாரணமா ஒரு மேக்னெட்டை டிராப் பண்ணும்போது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ரைட்டா? ஸோ இது ஆப்ஷன். ஒருவேளை கட் ஆகிருந்ததுன்னா ஆப்ஷன் 2 ரைட்டு. இந்த கொஸ்டினுக்கு ஒரிஜினல் ஆன்சர் ஆப்ஷன் 3 ரைட்டு. ரைட்டா? சம் நம்பர் 14. அடுத்தது 15ம் 16 சம் பார்த்தா சாதாரணமா இருக்கும், ஆனால் ட்ரிக்கியான கொஸ்டின். இங்க பாருங்களேன். an electron beam is moving near to conducting loop. இது ஒரு கண்டக்டிங் லூப். எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு. இன்டியூஸ்ட் கரண்ட் இந்த லூப். யாரா சொல்ல முடியுமா? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா, போத்தா, நோ கரண்டா? கண்டிப்பா இல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அது யாருன்னு சொல்லுங்க. இங்க ஒரு ஆப்ஷன் போத் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னு வந்தா ஆன்டி கிளாக் வைஸ் வரலாம், இன்னொன்னு கிளாக் வைஸ் வரலாம், இல்லைன்னா நோ கரண்ட் வரலாம். இந்த கொஸ்டினுக்கு எது ஆப்ஷனா இருக்கும்? சார் கிளாக் வைஸ் சார். கிளாக் வைஸ். நீ எப்படி யோசிக்கிறேன்னா, எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுது, கரண்ட் இந்த பக்கம் வருது. எஸ் சார். கரண்ட் இந்த பக்கம் வந்தா இந்த இடத்துல டாட் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டு இன்க்ரீஸ் ஆனால் ஃபை அதிகமாகுது, ஆப்போசிட்டு. அப்போ கிளாக் வைஸு. யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல கரண்ட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்ற வார்த்தை ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. எலக்ட்ரான் பீம் தான் நகருது. எலக்ட்ரான் பீம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலையே, டிக்ரீஸ் ஆகலையே. அப்போ எலக்ட்ரான் பீம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கரண்ட்டும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகலை, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகலை, இன்டியூஸ்ட் கரண்ட் வராது. ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆனா அந்த மாதிரி வார்த்தை கொடுத்தாதான் இன்டியூஸ்ட் கரண்ட் வரும். வெறுமனே கரண்ட் ஃப்ளோஸ்ன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று ஜீரோ கரண்ட் இல்லை நோ கரண்ட். எல்லாரும் இந்த பாயிண்ட்டை கற்றுக்கிட்டீங்களா? எல்லாம் தெரியும், ஆனால் சின்னதா ஒரு லூப் ஹோல், ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சு நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அப்படியே சம் நம்பர் 16 அழகான்னு சொல்லிட்டு போங்க. அதே சம் தான், எலக்ட்ரானுக்கு பதிலாக கரண்ட். இந்த நன் அடிச்சுட்டு ஜீரோ கரண்ட் எழுதிக்குவா. ஆப்ஷன் சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்குறேன், இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 4 சார். அவ்வளோதான், ஜீரோ கரண்ட். இப்போ இந்த இடத்துல கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல, டிக்ரீஸ் ஆகும்ல. ஒருவேளை கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு அதிகமாகும், அப்போ டாட்டு. கரெக்டா? ஃபீல்டு அதிகமாச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும், ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா ஆப்போசிட்டு, ஆப்போசிட்னா கிளாக் வைஸ். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா கிளாக் வைஸ், கரண்ட் டிக்ரீஸ் ஆனா ஆன்டி கிளாக் வைஸ். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் கரண்ட்டு. கவனமா கத்துக்கோ. ஒரு கொஷின் எடுக்கிறோம்னா அதுல 3 விஷயத்தையும் படிச்சு முடிச்சிடும். கான்ஸ்டன்ட் கரண்ட்டு. கான்ஸ்டன்ட் கரண்ட்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகல, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகல, கரண்ட் வரல. முடிஞ்சிச்சா? அடுத்து ஃபாரடே என்ன சொல்லுது? இஎம்எஃப்க்கும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை பத்தி பேசுது. படிச்சுக்கிறீங்களா? சம் நம்பர் 18 உங்களுக்கு ஹோம் இருக்கு. இந்த ஒரு சம்மை உன்னால கரெக்டா புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒட்டுமொத்த டைரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்க நல்லா கத்துக்கலாம். இந்த டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ். கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிடுறேன். இங்க ஒரு காயில் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனை படிச்சுட்டு என்ன ஆகும்னு பார்க்கணும். 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா அட்ராக்ட்னு ஆப்ஷன் டிக் பண்ணுங்க.
2 மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்ல இருந்ததுன்னா ரிப்பல்ஸ் யூனிட் டிக் பண்ணுங்க. ஸோ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கௌரவத்துக்காக இந்த கொஷினை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணுன்ற தாட்ல இந்த ஒரு கொஷினை ட்ரை பண்ணி பாருங்க. சம் நம்பர் 18 உனக்கு ஹோம்ஒர்க்கு புரியுதான்னு செக் பண்ணு. ஏன்னா இந்த ஒரு கொஷின் கத்துக்கிறதுனால உன்னால நிறைய விஷயங்களை பறந்து கத்துக்க முடியும். நான் சொல்லி தரதை விட நீ கத்துக்கிறது நல்லது. ஐ டிக்ரீஸ் ஆனா ஏவும் பியும் என்ன ஆகும், ஐ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ ஏ என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 நான் பார்த்ததும் ஆப்ஷன் 2 இல்லைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஐ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ பி கண்டிப்பா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்பதான் ரிப்பல் அட்ராக்டிவ் வரும். ரைட்டா? கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் வில் நாட். இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், வில் சேஞ்ச், வில் எக்ஸ்பீரியன்சஸ். அப்போ 3 ஆப்ஷன்ல தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணிப்பேன். தெரியலன்னா சரி எனக்கு தெரியலன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடு, வாய்ஸ் நோட் போட்டு சென்ட் பண்ணி விடுறேன். அடுத்தது 19 ட்ரை பண்ணுங்க. அதே சம் மேலே சொன்னா இல்லையா, அதே சம் தான். 20 ஆப்ஷன் 1 ஃப்ளக்ஸ் டெல் ஃபை பை ஆர். யாராவது ஃபார்முலா மட்டும் சொல்லிடுங்க. நம்பர் ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, 180 டிகிரி, இன்டியூஸ் டிஎம்எஃப் கேட்குறாங்க. ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. இப்போ சொல்லி கொடுத்தனே NBA 2NBA by R. 2NBA by R ஆ T ஆ கேட்டிருக்கிறது இன்டியூஸ் டிஎம்எஃப். இஎம்எஃப் இருந்தா T, Qஆ இருந்தாதான் R. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டியூஸ் சார்ஜ் கேட்குறாங்கன்னா 2NBA by R, இன்டியூஸ் டிஎம்எஃப் கேட்குறாங்கன்னா 2NBA by T. ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 22, சம் நம்பர் 23. இது ரெண்டு சம் தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஏற்கனவே ஒரு சம், இந்த சம் கூட நான் சொல்லி தரவா? இது அன்னைக்கே போட்ட சம் தான். இது ஐ கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு இதை அவேல நகர்த்துறோம். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையுது, ஃப்ளக்ஸு குறையுது. ஃப்ளக்ஸு குறைஞ்சா அலாங் த சேம் டைரக்ஷன். அப்போ இது கிளாக் வைஸ்னா அலாங்ன்றதுனால ஆப்ஷன் 1 கிளாக் வைஸ். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ 2-3 சம் தான் கொடுத்துருக்கேன். நைட் உட்காந்து 23 சம்மையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு